மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீட்டிற்கு சனி பகவான் வருவதால் விதவிதமான எண்ணங்கள், புதிய இன்னோவேஷன்ஸ். நானே எதிர்பார்க்கல சார். ஆட்டோ கண்ணாடி ஒருத்தர் திருப்பி வைக்க சொன்னார். எஸ்எஸ் பஸ்ஸை பார்த்தேன், ஆட்டோ கண்ணாடி திருப்பி வைக்க சொன்னார். வண்டி வேகமாக போகுது சார். அதில் என்ன லாஜிக்னா, நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆட்டோ கண்ணாடி திருப்பி வச்சா கூட சூப்பராக ஓடும். அந்த மாதிரியான திடீர் அதிர்ஷ்டங்கள். நான் ஒன்று பண்ண போனேன், அது ஒன்று நடந்தது. பிள்ளையார் பிடிக்க போக குரங்கா முடிஞ்சதும்பாங்க, நம்ம குரங்கு பிடிக்க போக பிள்ளையார் முடிஞ்சதுங்கிற மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு அவனே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இத்தனை பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும்னு. ஸோ 11இல் சனி பகவான் வருது அந்த மாதிரி. ஸோ 12 கூடிய குரு பகவான் 3இல் மறைவதால் விபரீத ராஜயோகம். சார், நான் சாதாரணமாக ஷாப்பில் உள்ள போயிட்டு இருந்தேன் சார். என் மேனேஜர் என்ன சொன்னார், இன்றைக்கி சேர்மன் விசிட்டு, நீங்கள் தான் ஹவுஸ் கீப்பிங்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டாரு. ஆட பாவிகளா, நான் 20 வருஷமாக இந்த கம்பெனியில் இருக்கேன், என்ன போய் ஹவுஸ் கீப்பிங் பார்க்க சொல்கிறாங்களே நான் நினச்சிட்டு இருந்தேன். வந்த சேர்மனுக்கு என்ன பிடிச்சதோ தெரில, அதிகாரிக்கு என்ன பண்ணிட்டாரு, கூப்பிட்டு இவ்வளோ சின்சியராக வேலை பார்க்குற, இனிமே தான் நீ இந்த இடத்துக்கு நீ தான் ஹெட்டுன்ட்டாரு.